ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண நான் பழகுறேன், எனக்கு வந்து ஸ்டிச்சிங் மட்டும்தான் தெரியும், பட் தைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் டாட் ப்ளவுஸு, அதாவது ஏஜ்டு பர்சன் யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் இது. இந்த மாதிரி ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட் தான் இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க அவங்க. வயசான பாட்டி தான், மேக்ஸிமம் ஒரு 80 இயர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு தான் இப்போ நம்ம ஒரு சிங்கிள் டாட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது பிசுறு கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுருக்கேன் ஒரு கிரிப்னஸ்க்காக. அளவு ப்ளவுஸ் இது தான். அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஹிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி வைக்கும் போது பேக் சைடு வந்து இந்த மாதிரி கிராஸ் வந்து கண்டிப்பாக வரும். இந்த கிராஸ் எதுக்காக பார்த்திங்கன்னா, இந்த பேக் சைடில் டாட் பிடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த டாட்டுக்காக தான் இந்த கிராஸு. இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச்சு கிட்ட பிடிச்சிருக்காங்க. அது பாருங்கள், கரெக்டாக 1 இன்ச்சு இருக்குது பாருங்கள். அதே 1 இன்ச்சு இந்த சைட்லேயும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ளவுஸை வச்சுட்டிங்கனாலே பேக் சைடு கிராஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீவி விட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் வந்து அயன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஃபிட்டாக ப்ளவுஸை வச்சாலே போதும். ஏன்னா நம்ம அதாவது எப்படி சொல்கிறது, ஃபுல் ஃபினிஷ் பண்ணும் போது நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து தானே நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அயன் பண்ணணும் அப்படி இப்படின்னு பயந்துக்க தேவையில்லை. பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 அளவு. பேக் சைடு வந்து நெக்குக்கு 1/4 இன்ச்சு கீழே ஒரு மார்க்கிங்கு, ஷோல்டர் 1/4 இன்ச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு மார்க்கிங்கு, மேலே ஒரு மார்க்கிங்கு, ஆம்கோலில் ஒரு மார்க்கிங்கு, சைடு ஜாயிண்ட்டில் ஒரு மார்க்கிங். அவ்வளோதான். பாருங்கள், பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸில் எப்படி வருதோ அதே மாதிரியே நம்ம இப்போ போட்டு எடுத்துக்கலாம். அதாவது மெஷர்மெண்ட் எடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடு வராது. மெஷர்மெண்ட்டில் வேறு மாதிரி வரும். பார்த்திங்கன்னா ரெடி அளவுலேருந்து கீழே ஹிப்பு ஜாயிண்ட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆம்கோல் வந்து 1 இன்ச்சு வர மாதிரி வச்சுட்டு இதில் பாதி அதில் பாதி, அதாவது ஃபுல் லென்த்தில் பாதி எடுக்கக்கூடாது, ரெடி அளவுலேருந்து பாதி எடுக்கணும். இன்ச்சு டேப்பை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக இன்ச்சு டேப் வச்சுக்குங்க. 2ஆக மடச்சி எங்கே வருதோ அதை பாதியாக வர மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ரெடி அளவில் சைடில் ரெடி அளவில் வைங்க, ஃபுல்லாக வைக்கக்கூடாது. இது 2ஆக மடித்து எங்கே வருதோ அதை பாதி எடுத்துக்குங்க. இது 2 ஜாயிண்ட்டையும் நடுவில் இருந்து அப்படியே வளைக்கணும். அவ்வளோதான். ஆம்கோல் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து பழக தானாகவே வந்துடும். ஸோ பயந்துக்க தேவை கிடையாது. பேக் நெக்கு பார்த்திங்கன்னா ரவுண்டு தான். ஸோ நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ரவுண்டு பிரெத்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஏஜ்டு பர்சன்றதுனால நம்ம நார்மல் ரவுண்டே நம்ம வச்சாலே போதும். அளவு ப்ளவுஸ்லேயும் இப்படி தான் இருக்குது. தென் இந்த பேக் சைடு கட்டிங் பண்ணும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். பேக் சைடு கொஞ்சம் நான் கேமரா கிட்ட காமிக்கிறேன். இந்த வளைவு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் மேலே வரும்போது பார்த்திங்கன்னா ஷோல்டர் எங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே தான் வரணும். இந்த மாதிரி உள்ளே தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா பேக் சைடோட ஷோல்டரும் ஃப்ரண்ட்டு சைடோட ஷோல்டரும் டிஃப்ரெண்ட் வந்துடும். பேக் சைடு வந்து சின்னதாகவும் ஃப்ரண்ட்டு சைடு வந்து பெருசாகவும் டிஃப்ரெண்ட் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதிலிருந்து அதை வந்து கட் பண்ணும் போது ஷோல்டர் சின்னதாகிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். வேணும்னா என்னுடைய பிஃபோர் வீடியோவை பார்த்துக்குங்க. எதுனா டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் பழகும் போதே வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இந்த மாதிரி வந்து சிங்கிள் டாட்டு இல்லை டபுள் டாட்டு அந்த மாதிரிலாம் பழகுங்க. அப்படி பழகும் போது உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பேக் சைடு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக் சைடு கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கம் திருப்பிக்குங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம 3 டாட் 4 டாட்டில் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மெத்தடு தான். இப்போது பேக் சைடு கட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் திருப்பி இந்த மாதிரி 2ஆக மடித்து எடுத்துட்டு பிசுறு இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி எடுத்துட்டு மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சு பக்கம் நான் ஒரு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன், ஸ்லீவில் மடித்து தைக்கிறதுக்காக.
ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கொக்கி பக்கம் இருக்க ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவ் தான் எடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவை வந்து இந்த மாதிரி அதாவது சுருங்கி இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. பார்த்திங்கன்னா கீழே அந்த ரவுண்டு வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ஸ்லீவ் ரவுண்டில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி அளவு அதுதான். ஸோ கீழே கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இழுத்து விடுங்க. கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா மேலே தையல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலேயும் ஆம்கோல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலேயும் மார்க் பண்ணணும். அவ்வளோதான். அதை பாருங்கள், கை வச்சு இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டு 1/2 இன்ச்சு மேலே, ஆம்கோல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே, அவ்வளோதான் மார்க்கிங். இப்போ 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வந்து 80 பாயிண்ட்டே இவங்களுக்கு போதுமானது. ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் இது. அதாவது கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கும் போது கூட ஒரு சில பேர் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 80 பாயிண்ட்டு பத்தாது. கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 80 பாயிண்ட்டே போதும். சிங்கிள் டாட்டே போதும். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 மீட்டர் எடுக்கணும். தென் டபுள் டாட் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். டபுள் டாட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா பேக் பீஸ் போடும் போதே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரெயிட் கட்டு ப்ளவுஸுன்றதுனால நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கார்னரில் இந்த கார்னர் அந்த கார்னர் கரெக்டாக இருக்கா பார்த்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம கட் பண்ணும்போது மேலேருந்து எப்படி சைடில் ஹிப்பு ஜாயிண்ட்டில் 1/2 இன்ச்சு, கொக்கி பக்கம் 1/2 இன்ச்சு இந்த மாதிரிலாம் விடுவோம் பார்த்திங்களா. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு அது விடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது சிங்கிள் டாட் ப்ளவுஸ் தான். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக, அதாவது எப்படி சொல்கிறது, ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக இருக்கணும். பட் ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ ஏஜ்டு பர்சன்னும் போது கொஞ்சம் லூஸாக தான் வியர் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நெக்கு நம்ம வந்து ஒரு 5 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணியிருக்கோம். ஆம்கோல் வந்து ஆஸ் யூஷுவல் வளைவு எடுத்து அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடில் இருக்க கொஞ்சம் கிளாத்து மட்டும் நான் கட் பண்ணி உங்களுக்கு ஃபினிஷிங்காக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பேக் பீஸ் அப்படியே எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஃபுல்லாகவே, அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரே லென்த்தாகவே இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து கீழே வந்து, ஏன்னா இவங்களுக்கு பட்டி நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நான் கட்டிங்கில் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உள் வளைவு லைட்டாக இந்த மாதிரி உள் வளைவு வச்சு நீங்கள் ஒரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கிளாத்து எப்படி இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து வச்சு கட் பண்ணுற மெத்தடில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பார்த்து யோசித்து கட் பண்ணணும். இப்போது ஐப்பட்டி பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கம் இருக்க நெக்கை வந்து எடுத்துக்குங்க. அந்த நெக்கை வந்து மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சுட்டு ரேண்டமாக வந்து நீங்கள் நெக் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ரேண்டமாக, ஏன்னா எவ்வளோ லென்த் இருக்குது, எந்த மாதிரி ஷேப் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் அதை ஆல்ட்ரு பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணும்போது கூட மேலே இருக்க ஷோல்டரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. மேலே இருக்க ஷோல்டர் வந்து எங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே சேம் அளவில் தான் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, இல்லைனா ப்ளவுஸ் வந்து லூஸ் விழுந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ணுறதும் சரி, ஸ்டிச் பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் சிம்பிளான ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். டைலரிங்கில் வந்து வெக்ஸ் ஆகிற மாதிரி, டென்ஷன் ஆகிற மாதிரி, என்னடா இது நான் எவ்வளோ வேலை, இந்த மாதிரி குழப்பமாக இருக்கே அப்படி இப்படின்னு நீங்கள் வெக்ஸ் ஆனீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபர்தராக ஸ்டிச் பண்ணுறதுக்கோ அதுக்கெலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே போயிடும். ஸோ ஸ்டார்டிங் அப்போது எவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியான மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது பாருங்கள், சிங்கிள் டாட் ப்ளவுஸ் தான் இது. கொக்கி பக்கத்தில் இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பக்கம் இருந்து வருது. ஸோ நான் இப்போ பாருங்கள் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொக்கி பக்கத்துலேருந்து ஃபுல் அளவு எதுவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம பட்டி கூட வைக்க போகிறது கிடையாது, சும்மா மடித்து தைக்க போகிறோம், அவ்வளோதான். ஆம்கோல்லேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ப்ளவுஸோட லென்த்து. ஸோ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்னஸ்க்காக 2ஆக மடித்து 1 இன்ச்சு வர மாதிரி நம்ம 2ஆக மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ கொக்கி பக்கம் இருந்து அந்த டாட் எந்த அளவுக்கு வருது அப்படின்றத ஒரு மார்க் பண்ணிக்கலாம். தென்
ஹைட்டு வந்து அந்த டாட்டோட ஹைட்டு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பிரெத்து வந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அவ்வளோதான். சிங்கிள் டாட் ப்ளவுஸ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சிங்கிள் டாட்டு டபுள் டாட் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலான ஒரு விஷயம். இப்போ ரீசன்ட் டைம் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் ரெகுலர் பேஸஸில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்னா ரெகுலராக வர உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக்கில் தான். ஸோ கரெக்டாக இந்த டைமுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளை நம்பி இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்க்குறவங்க எனக்காக ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஜஸ்ட்டு ஓகே பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கலையா, எனக்கு இந்த வீடியோ எனக்கு தேவை கிடையாது, எனக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கனாலும் ஓகே. என்னவா இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். தென் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து 3 டாட் ப்ளவுஸ் வந்து என்னுடைய கட்டிங் வீடியோ பார்த்து ஸ்டிச் பண்ணியிருக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பாய்.